அதிமுகவை மீண்டும் தன் வசப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கொடுத்த பேட்டி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. டெல்லியில் இருந்து பன்னீர்செல்வத்திற்கு அழைப்புகள் தற்பொழுது வந்திருப்பதாகவும் இன்று மாலை பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கடிதம் ஒன்றை கொடுத்த பிறகு நிச்சயமாக உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார். சொன்னபடியே 2 நாட்கள் கழித்த பிறகு இன்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. டெல்லியில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அழைப்பை விடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுமார் 30 நிமிடங்கள் பேசுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல் மற்றும் கொடநாடு கொள்ளை வழக்கு இதில் அனைத்திலும் ஆதாரங்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்வதற்கும் அவருடைய ஆதரவாளர்களும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி, தங்கமணி இவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதாரத்துடன் கூறியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையாக எதிர்ப்பார்கள். மேலும் கொடநாடு பங்களா என்பது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கோயிலாக கருதப்படும் இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களங்கம் விளைவித்ததாக கூறி அவரை அதிமுகவில் இருந்து விரட்டியடிப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டு இருந்தால் இதே போன்றுதான் நடக்கும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கொடநாடு வழக்கிற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் பட்சத்தில் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கியதுதான், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம், இன்று மாலை டெல்லிக்கு செல்லக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியிலிருந்து திரும்பி வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியின் கைது நடக்கிறதா என்பதை நாம் பொறுமையாக பார்க்கலாம்.